கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை வழிநடத்துவாராக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சாதாரணமாக கழுகு எப்பொழுதுமே வயதான காலங்களில் வயதான பிறகு அது ஒரு பெரிய மலையில் போய் அமர்ந்து உட்கார்ந்து அலகுகளெல்லாம் அடித்து ஒடித்து விட்டு இருக்கிற அந்த சிறகுகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அது அமர்ந்து கொண்டு அங்கே அமைந்து கொண்டிருக்குமா. அது கொஞ்ச நாள் ஆன பிறகு அது தன்னுடைய புதிய முடிகள் முளைக்க ஆரம்பிக்கும், சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், அலகுகள் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்ச காலம் கழித்து அது மலையிலிருந்து ஒரு புது பலனை பெற்று ஒரு புதிய கழுகை போல அது பறந்து செல்லும் என்று சொல்கிறார். அதே போல நாம் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது பலன் அடைந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் ஒரு நாளும் அவர்கள் சோர்ந்து போகவே மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது 100க்கு 100 உண்மை. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஆண்டவருடைய வசனத்தை நம்புகிறவர்கள், கர்த்தருக்காக நம் காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு புது பலனை அடைந்து கர்த்தருக்காக எழும்பி அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஒருவர் பலனை இழந்து சோர்ந்து போய், ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதீங்க, நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் நடப்புவீங்க, ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையவே மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் உங்களை வழி நடத்துவராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்து அற்புதமாய் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.